சார் ஒரு 3 months பேக் வந்து நான் எப்படி இருந்தேன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் சார். லைக் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் டே இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் ப்ரெஷர், லைக் டீம் உள்ளே இருந்துச்சு, டீமுக்கு வெளியும் ப்ரெஷர். அதுக்கப்புறம் லைக் ஃபுல் நெகட்டிவிட்டி. யாராவது என்கிட்ட பாசிட்டிவ் பேசினாலும் அவங்களையும் நெகட்டிவிட்டி ஆக்கிடுவேன். அந்த மாதிரி இருந்த பர்சனை லைக் வந்து இந்த மெடிடேஷன், இந்த பிரீத்திங், இந்த கிராட்டிடியூட் இதெல்லாம் பண்ணி பாசிட்டிவிட்டி மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினும் எனக்கு ஒரு இப்போ வந்திருக்கு சார். வந்து இது இது வந்ததுக்கு அப்புறம் லைக் நிறைய விஷயம் என்ன அறியாமே நிறைய நடக்குது. லைக் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயம், லைக் இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது சார். அதுக்கப்புறம் இது பண்ணதுல இருந்து லைக் இந்த இப்போ இந்த இந்த இயர் வந்து கூச்பேட் டெபியூ பண்ணேன். லைக் வந்து நான் டீம்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன். பட் லைக் நீங்க அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்க எனக்கு. லைக் அதெல்லாம் எதுவும் இல்ல, வெயிட் பண்ணா எல்லாமே கிடைக்கும். லைக் நீங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணாதீங்க, இந்த ஒரு மேட்ச் ரன் அடிச்சா எல்லாமே மாறும்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு 85 84 நாட் அவுட் அடிச்சேன். டீம்ல போட்டாங்க சார். ஆனா அங்க போய் எதுவும் பெருசா பண்ணல. பட் இருந்தாலும் இப்போ வரைக்குமே அந்த பிலீவ் இருக்கு எனக்கு, பெருசா பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே லைக் நீங்க கொடுத்த அந்த பிலீஃப் தான். லைக் உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி லைக் ஹரிஷ் வந்து என்கிட்ட இது சஜஸ்ட் பண்ணான், இந்த மாதிரி போங்க பண்றா அப்படின்னு சொன்னான். பட் எனக்கு வந்து அவ்வளவா நம்பிக்கை இல்லை. என்னடா இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைக் உங்ககிட்ட கால் பேசும்போது அப்படிதான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அந்த செஷன்ஸ் பண்ண 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 லைக் வந்து உங்க லைக் 50-50, 50% ஸ்கில்ஸ்னா இந்த 50% வந்து இந்த மென்டல், லைக் ஃபுல் பிலீஃப் உங்க மேல இருக்கு சார். 50% நிறைய பேர் இருக்காங்க சார், லைக் என்ன பண்றதுன்னே தெரியாம ஃபுல் நெகட்டிவிட்டியா, லைக் நிறைய மேட்சஸ் ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லி சொன்னா இது மென்டல் ஸ்ட்ரென்த்னிங் தான் சார். இது எல்லாமே சார், எல்லாமே எல்லாமே எல்லாமே. ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல சார், கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. வாட் எவர், லைக் பிரேக்கப் ஆனா கூட இதெல்லாம் பண்ணாலே அவன் ரெக்கவரி ஆகிடுவான் சார். லைக் என் லைஃப் இவ்வளவு பெட்டர் ஆகும்னு நினைச்சுப்பாங்க சார். நான் அப்படியே லைக் ஃபுல்லா ஃபுல் ப்ரோ, லைக் எப்படி சொல்றது, ஃபுல் டவுன்ல இருந்தேன் சார். எனக்கு பேட் பேசேவா இருந்துச்சு. இப்போ ஓகே, நினைச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கேன். நினைச்சு பார்த்ததை விட அதிகமாவே இருக்கேன் இப்போ. என்னோட மைண்ட்ல இருந்து, என்னோட ஸ்கில்ஸ்ல இருந்து, என்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே